இந்த க்ரௌன்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் நீங்கள் ரொம்ப நாளாக போட்டிருக்கீங்க, நீங்கள் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த கம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அண்ட் உங்கள் ரூட் சர்ஃபேஸ் வந்து கேவிட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகி பல்லு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, உங்களோட கம் வந்து வீக் ஆகி உங்கள் பல்லே ஆடி பிரிட்ஜோட சேர்ந்து கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாசிங். செகண்ட் 1 இன்டர்டென்டல் ப்ரஷ் அப்படின்னு சின்ன பிரிசில்ஸ் இருக்கிற ப்ரஷ் இருக்கும். அது அந்த பல்லு இல்லாத இடத்துல அதுக்கும் கம்முக்கும் கீழே கேப் இருந்ததுன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணணும். தேர்ட் 1 ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். சூப்பர் ஃப்ளாஸ்ன்னு கிடைக்குது. அது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதை நீங்கள் வந்து பல்லுக்கு கீழே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பாண்டிக்குன்னு சொல்லுவோம், அந்த பல்லு இல்லாத இடம், அதுக்கும் கம்முக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபோர்த் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வாட்டர் ஃப்ளாஸர். ஸோ அதில் வந்து நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் செட்டிங்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து க்ளீன் பண்ணிடும். அண்ட் ஒன்ஸ் இன் 6 months உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போய் பிரிட்ஜ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அண்ட் பிரிட்ஜை சுற்றி இருக்கிற கம் வந்து ஹெல்த்தியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.